ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆனா இப்ப கெட்ட விஷயத்துக்கும் இன்ஃபுளுன்ஸ் ஆகி எங்க பார்த்தாலும் சூசைட். ஹாய், நான் உங்க கீதா பத்தி பேசுறேன். இப்போ நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் லவ் ஃபெயிலியர், ஸ்ட்ரெஸ் அண்ட் நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்காகவும் லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்காகவும் இல்ல லவ் வீட்டுல சொல்லும் போது அதுக்கு அப்போஸ் பண்றாங்க இல்ல அட்வைஸ் பண்றாங்க. இதுக்காகலாம் சூசைட் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாட்டோட எக்ஸிஎம் இந்தியாவோட தலை சிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அந்த உயிரை காப்பாற்ற முடிஞ்சதா? எவ்வளவு பணம் இருந்த கூட முடியல. அப்ப உயிரோட வேல்யூ எவ்வளவு அதிகமான விஷயம். லைஃப்ல போராடி வாழ கத்துக்கணும் எல்லாருமே. மரணங்கிறது ஒரு பயமான விஷயம். அவ்வளவு பயமான ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா கையில எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப வாழ்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்க எடுக்கிற தவறான முடிவு தான். இந்த சமயத்துல எனக்கு வேற தீர்வு கிடைக்கல, என் பிரச்சனையை நான் வெளில வரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது நீங்க ஒரு நல்ல கவுன்சிலர்ஸ் மீட் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் கூட சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தாட்ஸ் வருதுனாலே நீங்க அவங்க கால் பண்ணலாம். டெலிமானாஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சில கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வந்து நல்லபடியா சந்தோஷமா லைஃப் லீட் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நீங்க உங்க லைஃப் லீட் பண்ணிட்டு ஹாப்பியா வாழுங்க.